ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா தோசை ஊற்றிருக்கேன். தோசைக்கு வந்து சூப்பர் நேற்று நைட்டு வச்ச மல்லி சட்னி கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பாவக்காய் பொரியல் பண்ணிவிட்டேன். மதியத்துக்கு வந்து ரசம் இருக்கிறதுனால நான் ரசம் வைக்கலை. என்னக்கா சோறுலேருந்து வருவீங்க, இப்போ இப்படி மாறிட்டீங்கன்ற கேட்குறீங்க. இங்கே சுட சுட சோறு, சாப்பாடு கம்மியாகத்தான் இப்போ வைக்கிறது. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையில் பண்ணியிருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை கடையில் வந்து நல்லா பசேன்னு இருந்துச்சு. தட்டு போட்டு மூடி வைக்கும், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக முருங்கைக்கீரை கடையில் சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி தோசைக்கு முருங்கைக்கீரை கடையில் தொட்டு சாப்பிட்டு தம்பி வந்து அம்மா எனக்கு பாவக்காய் பொரியல் மட்டும் வச்சு விடுங்க, அதிலே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு ஹரீஷ் கிளம்பிடுவான் காலேஜுக்கு. ஹரீஷ் காலேஜுக்கு போயிட்டு வந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வாமிட்டு எதுவும் வரலம்மா, நல்லா இருக்குமா அப்படின்றான். ஆனால் தம்பி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் இன்றைக்கி குசிப்பு விட்டு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். பாக்கெட்லாம் போட்டு விட்டு எல்லாம் ஒட்டி லேபிள்லாம் ஒட்டி வச்சுட்டு போவான். ஏன்னா நான் ஒரே ஆள் வேலை செய்கிறதுனால மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருந்தா தம்பி வந்து நைட்டில் அவங்க அப்பாவும் 2 பேரும் பேக் பண்ணி கொரியர் போட்டுருவாங்க. வாங்க அதை காலையில் தம்பி 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க 2 பேருமே வேலை பார்த்து கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா, கருப்புளுந்து இட்லி பொடி எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் அவங்க காலையில் கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காய வச்சு வரதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். வாங்க மசாலா பேக்கிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். வாங்க. தம்பி வந்து காலையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாக்கெட்லாம் போட்டாச்சு. இது குழம்பு மிளகாய் தூள் நல்லா 100 கிராம், எல்லாமே 100 கிராம், 1/4 கிலோ எல்லாமே போட்டிருக்கு. இங்கே வந்து சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, அதனால் வந்து சிக்கன் மசாலாவும் பாக்கெட் பண்ணியாச்சு. இங்கே வந்து முறுக்கு மாவு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கோதுமை மாவு இன்னும் பாக்கெட் பண்ணணும். கோதுமை மாவு இருக்குது. இங்கே வந்து முறுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே இடியாப்ப மாவு எல்லாமே இன்னும் பாக்கெட் போடணும். தம்பி வந்து காலையில் இவ்வளோ தூரம் பேக் பண்ணிட்டா. இப்போ வந்து கொரியர் வரும், ஒரு 5 கொரியர் இருக்குது. அதை அவங்க போகும்போதே கொரியர் போட்டு எடுத்துகிட்டு கொரியர் போட்டுருவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பணம் போட்டுட்டு இன்னும் எங்களுக்கு வரலையாமா நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நாளில் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நைட்டே பேக் பண்ணிடுவான். சிக்கன் மசாலா 65 கேட்டிருக்கீங்க, அதுவுமே இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. அதை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பேக்கிங் மட்டும் பண்ணணும். லேபிள் இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங், பரவாயில்ல எழுதி ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் வேணும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.